நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, த ஃபங்க்ஷன் f of z is said to be continuous at z naught if the following three condition code. ஸோ ஒரு f of zங்கிற ஃபங்க்ஷன் z நாட்டுங்கிற பாயிண்ட்டில் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லணும்னா, ஸோ இந்த த்ரீ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா f of z naught இஸ் டிஃபைன் பண்ணியிருக்கணும். நம்ம அந்த z நாட்டுங்கிற பாயிண்ட்டில் இந்த f of zங்கிறது டிஃபைன் ஆகிருக்கணும். அண்ட் செகண்ட் கண்டிஷன் லிமிட் z டென்ஸ் டு z naught f of z எக்ஸஸ் லிமிட் அந்த ஃபங்க்ஷன் f of zங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். தேர்ட் கண்டிஷன் லிமிட் z டென்ஸ் டு z naught f of z should be is equal to f of z naught. அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குல்ல, அதோட வேல்யூஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஸோ f of z நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த த்ரீ கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்டினியூஸ், அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வேளை ஃபங்க்ஷன் f of z ஓட வேல்யூஸ் வந்து when f of z not equal to infinity அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் f of z is not continuous at the point z equal to z naught. ஒரு வேளை அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் வந்து நம்ம z naught அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டி கிடச்சிச்சுன்னா அது வந்து நாட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 1, the function f of z is f of z equal to real of z by modulus z when z not equal to 0, 0 when z equal to 0 is not continuous at the point z equal to 0. ஸோ z equal to 0ங்கிற பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ f of zங்கிற ஃபங்க்ஷனில் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அந்த லிமிட்டை போன டாப்பிக்கில் லிமிட்டுக்கான கண்டிஷன் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ அலாங் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா x is equal to 0. ஸோ லிமிட் z tends to 0 f of z is equal to லிமிட் இசட்டுக்கு பதிலாக இசட்டோட வேல்யூஸ் என்ன எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0. ஸோ ரியல் ஆஃப் இசட் அப்படின்னா ரியல் பார்ட்டோட வேல்யூஸ் வந்து எக்ஸு பை மாடுலஸோட வேல்யூஸ் வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணால் 0ன்னு கிடைக்கும். 0 பை டேர்ம் வந்து 0ன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ லிமிட் இசட் டென்ஸ் டு 0 இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு லிமிட் ஒய் டென்ஸ் டு 0 x tends to 0 into a real part x by root of x square plus y square. y square ஓட வேல்யூ அதுக்குள்ள ஒய்யோட லிமிட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒய்க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணால் 0ன்னு கிடைக்கும். ஸோ x by root of x square, இந்த ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் பண்ணி x by x. ஸோ எக்ஸையும் கேன்சல் பண்ணால் 1ன்னு வேல்யூஸ் கிடைக்கும். லிமிட் அப்ளை பண்ணாலும் நமக்கு 1 தான். இப்போ இங்கே லிமிட் 0, இங்கே லிமிட் 1 அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் லிமிட் இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதை வச்சு சொல்லிடலாம். அதனால் தேர்டையும் அப்ளை பண்ணியா. சப்போஸ் z tends to 0 along the path y is equal to mx. இப்போ இந்த கொஷினில் இப்போ f of zங்கிற ஃபங்க்ஷனில் ரியல் பார்ட் ஆஃப் z வந்து எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். மாடுலஸ் z வேல்யூ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பல எம்எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துருக்கீங்கன்னா ஸ்கொயரை ரூட் விட்டு வெளியில் எடுக்கும்போது எக்ஸ் அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். எக்ஸையும் கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் 1 பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர் அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ எம்மோட பார்ட் வந்து டிஃப்ரெண்ட், எம்ங்கிற பார்ட் வந்துட்டாவே அதுக்கு டிஃப்ரெண்ட் லிமிட் இருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. தர்ஃபோர் the function f of z is not continuous at the point z. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். the function f of z equal to xy into x minus 2y by x cube plus y cube, z not equal to 0, 0, z equal to 0. ஸோ இதையுமே நாட் கண்டினியூஸ் அட் த பாயிண்ட் z equal to 0ங்கிற பாயிண்டில் வந்து நாட் கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். நாட் கண்டினியூஸ்னால் நம்ம அந்த லிமிட்டோட டாப்பிக்கை தான் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணாவே அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக நாட் கண்டினியூஸாக செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, இந்த f of zங்கிற கிவன் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியிருக்கேன். அலாங் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ லிமிட் z டென்ஸ் டு 0 f of z ஈக்குவல் டு லிமிட் x டென்ஸ் டு 0 ஒய் டென்ஸ் டு 0. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக அந்த டேர்மில் மேலே எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸோட லிமிட் அப்ளை பண்ணும்போது டோட்டலாக 0 ஆயிரும். 0 பை டேர்ம் எல்லாமே 0 தான். அப்போ 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதே தான் z டென்ஸ் டு 0 in limit z tends to 0 f of z equal to limit y tends to 0 x tends to 0. ஸோ xy இந்த லக்கில் ஒய்க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணால் மேலே 0ன்னு ஆயிரும். 0 பை டேர்ம் வந்து 0ன்னு ஆயிரும். ஸோ தேர்ட் கண்டிஷன் அலாங் த சப்போஸ் தட் z tends to 0 along the path y is equal to mx. ஸோ y is equal to mx. இப்போ ஒய்க்கு பதிலாக mxன்னு அப்ளை பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனில் ஒய்க்கு பதிலாக ஒய் இருக்கிற இடத்துல mxன்னு அப்ளை பண்ணோம்னா இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், இங்கே உள்ளே இருந்து ஒரு எக்ஸை எடுத்தோம்னா ஸோ எக்ஸ் கியூப் அப்படின்னு வந்துடும். ஸோ ரிமைனிங் மேலே m இன்ட்டு 1 மைனஸ் 2m பை கீழே அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக mxனோம்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எம் கியூப்னு கிடைக்கும். இதுலேருந்து எக்ஸ் கியூபை காமன் எடுத்து கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எம்முங்கிற ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ எம்முங்கிற ஃபார்மேட் வந்தாவே அந்த ஃபங்க்ஷன் அது நாட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம்.
புரியுதுங்களா? அப்போ இந்த ஃபங்க்ஷனுமே இந்த எஃப்ஆஃபிசட்டுங்கிற ஃபங்க்ஷனுமே எக்ஸ் இசட் நாட் ஈக்குவல் இசட் ஈக்குவல் டு ஜீரோங்கிற பாயிண்டில் வந்து நாட் கண்டினியூஸாக இருக்கும். தேர்ட் கொஷின் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் எஃப்ஆஃபிசட் ஈக்குவல் டு இசட் இன்டு இசட் பார் ஆர் மாடுலஸ் இசட் the whole square is continuous at z equal to 0. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுது. ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் நாட் கண்டினியூஸ். இந்த ஃபங்க்ஷன் வந்து இதை எப்படி கேட்கலாம், இசட் பார் ஆர் மாடலஸ் இஸ் த ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டில் எதை வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். இது வந்து கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ எஃப்ஆஃபிசட்டுங்கிற ஃபங்க்ஷன் இசட் பார் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் இசட் டு மாடலஸ் த ஹோல் ஸ்கொயர். மாடலஸோட மீனிங் என்ன, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அந்த ரூட்டோட டேர்ம் என்ன பண்ணிக்க இந்த ஸ்டைலில் எழுதிருக்க பாருங்க. மாடலஸ் இசட்டோட வேல்யூஸ் வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால அந்த ஸ்கொயர் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எஃப்ஆஃபிசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போ அந்த 3 கண்டிஷன் அலாங் த பாத் அலாங் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா x is equal to 0. So limit x tends to z tends to 0, f of z is equal to limit x tends to 0, y tends to 0 into x square plus y square. இப்போ xக்கு பதிலாக இங்கே 0ன்னு அப்ளை பண்ணுங்கள், 0 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்த டேர்மில் ஒய்க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணால் 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா y is equal to 0. ஸோ லிமிட் z tends to 0 into f of z equal to limit y tends to 0 into x tends to 0 f of x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு ஒய்க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். திரும்ப எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணால் டோட்டலாக 0. இது ரெண்டுமே ஈக்குவல். தேர்ட் கண்டிஷனே அப்ளை பண்ணி பார்த்துருவோம். ஸோ அலாங் சப்போஸ் தட் இசட் டென்ஸ் டு 0 அலாங் த பாத் ஒய் ஈக்குவல் டு mx அப்படின்னா ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஒய்க்கு பதிலாக mxன்னு அப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒய் இருக்குல்ல, ஒய் ஸ்கொயர் பதிலாக எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துருங்க. ஸோ திரும்ப எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணும்போது டோட்டலாக அந்த டேர்ம் 0 ஆயிரும். டோட்டலாக 0 ஆனதுச்சுன்னா இப்போ 3 கண்டிஷனுமே 0 0 0ன்னு வரதுனால அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன லிமிட் எக்ஸஸ் ஆகும். ஸோ எஃப்ஆஃபிஎக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸஸ் ஆகும். லிமிட் எக்ஸஸ் ஆனிச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து எஃப்ஆஃபிஎஸ் வந்து டிஃபைன் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷனில் வந்து எஃப்ஆஃபிஎஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கான். இந்த வேல்யூஸ் இசட்டோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணால் நமக்கு லிமிட் வேல்யூ 0. ஃபஸ்ட்டு கண்டிஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கான ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. செகண்ட் கண்டிஷன் லிமிட் எக்ஸஸ் ஆகுது. தேர்ட் கண்டிஷன் லிமிட் இசட் டென்ஸ் 0 எஃப்ஆஃபிஎஸோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து அந்த இசட்டுக்கு இப்போ இசட் நாட்டுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணும்போது ஃபங்க்ஷன் எஃப்ஆஃபிஎஸில் 0ன்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த ஃபங்க்ஷன் எஃப்ஆஃபிஎஸ் நாட்டுக்கு ஈக்குவலாக வரதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு சம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கான். த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் கமா இசட் ஸ்கொயர் இசட் கியூப் எக்ஸட்ரா இசட் பவர் என் இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த இசட்டோட பவரில் உள்ள டேர்ம் எல்லாமே த பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்டில் வந்து கண்டினியூஸாக இருக்கும். செகண்ட் ரிசல்ட்டு த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சைன் இசட் காஸ் இசட் இ பவர் இசட் கமா இ பவர் மைனஸ் இசட் இஸ் எவரிவேர் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதில் எந்த பாயிண்டில் வேணாலும் இந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்ஸில் எல்லாமே அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ எவ்ரி பாலினாமியல் இஸ் கண்டினியூஸ். The function f of z equal to 1 by z is not continuous at the point z equal to 0. z equal to 0ங்கிற பாயிண்ட் இந்த f of zல அப்ளை பண்ணுங்கள். zக்கு பதிலாக 0ன்னு போட்டால் 1 by 0வோட வேல்யூஸ் என்னது இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி வந்துச்சுனாவே அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது நாட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் ஒன் ரிசல்ட் f of z equal to 1 by z minus 1 is not continuous at the point z equal to 1. இப்போ zக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணால் கீழே என்ன வேல்யூ டினாமினேட்டரில் 1 minus 1 0. ஸோ 1 by 0வோட வேல்யூஸ் வந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது நாட் கண்டினியூஸ். The function f of z equal to tan z is not continuous at the point 2n plus 1 into pi by 2. So pi by 2 அப்படின்னாவே tan pi by 2 ஓட வேல்யூஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அதோட மல்டிப்ளிகேஷன் 2n plus 1 into pi by 2 ஓட வேல்யூஸ் வந்து இன்ஃபினிட்டின் வேல்யூஸ் கிடைக்கும். அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் f of zங்கிற ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ். அந்த எத்த பாயிண்ட் அப்படின்னா 2n plus 1 by n by 1 plus into pi by 2 இந்த பாயிண்டில் எல்லாமே அது நாட் கண்டினியூஸாக இருக்கும். f of z equal to tan z is continuous at open interval minus y by 2 plus y by 2. இந்த y by 2குள்ளே நீங்கள் எந்த பாயிண்ட் அப்ளை பண்ணாலும் இது ஓப்பன் இன்டர்வல். இந்த ஓப்பன் இன்டர்வலுக்குள்ளே நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்டில் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் f of z equal to log z is not continuous at z equal to 0. z equal to 0ங்கிற பாயிண்டில் ஏன்னா log zக்கு பதிலாக 0 பண்ணால் log 0வோட வேல்யூஸ் வந்து இன்ஃபினிட்டின் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ log infinity equal to infinity. ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் f of z equal to real z imaginary modulus and z bar is always ஸோ எவரிவேர் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதே ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.